Hi, எல்லோருக்கும் வணக்கம். This is AnithaRaj from DIVISH Academy. வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கற சீரிஸ்ல நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து என்ன மாதிரி ஹாபி இல்ல இன்ட்ரஸ்ட்டை வந்து பிசினஸா கன்வர்ட் பண்றது அப்படிங்கற மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது ஓகே என்னோட ஹாபி அப்படி இல்ல இன்ட்ரஸ்ட்டை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ எதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போகிறது இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ஃபுட் ரிலவெண்ட் பிஸ்னஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஹாபி அது, எனக்கு ஃபுட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதில் எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஹாபி இல்லை இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகாமல் சர்ச் பண்ணவோ இல்லை அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கவோ ஆர்வமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இப்போ புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதோட ரா மெட்டீரியல் எந்த ஏரியாவில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தேடுறதா இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நம்பர் 1, நம்ம இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டோம். இதோட மெட்டீரியல் எங்கெங்கே இருக்குது, ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் உங்களுக்கு நியர்பை சரௌண்டிங்கில் கிடைக்குதா, அது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்கா, ஒருவேளை அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம செக் பண்ணுறது. ஏன்னா ஒரு பொருள் நம்ம செய்கிறதுக்கு வந்து ஒரு சோர்ஸே மெட்டீரியல் தான். இந்த சோர்ஸ் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும், இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து செக் பண்ணுறதுக்கு கூகுள்லேயே செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எசென்ஷியல் ஷாப் வேணும் அப்படின்னா நியர்பை எசென்ஷியல் ஷாப் அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லிஸ்ட் அவுட்ஸ் வந்து கிடைக்கும், ஷாப்போட லிஸ்ட் அவுட்ஸ். நீங்கள் அதுக்கு கால் பண்ணி என்கொயர் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவைலபிலிட்டி பார்த்தாச்சு. செகண்ட் திங், மோடு. நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் சேல் பண்ண போகிறீங்களா, ஆஃப்லைனில் சேல் பண்ண போகிறீங்களா. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஆனால் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருக்க கடைகள் கிட்ட தான் கொண்டு போய் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபுட் ப்ராடக்டில் FSSAI சர்டிஃபிகேஷன் மஸ்ட். அதுலேயுமே 3 லெவல் இருக்குது. அப்போ நான் வந்து இப்போது ஒரு பிகினர் பேசிக் லெவலில் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன FSSAI சர்டிஃபிகேஷன் வேணும், பேசிக்கா, ஸ்டேட்டா, சென்ட்ரலா, இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பேசிக் போதும். நம்ம வந்து ஹோம் பேஸ்டாக ஸ்மால் ஸ்கேல் லெவலில் பண்ணுறப்போ நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கும் நிறைய க்ரைட்டீரியா இருக்கு. நீங்கள் ஓன் ஹவுஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டேக்ஸ் ஃபைல் பண்ணதை கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து FSSAI சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ ஆகும், அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் பிளேஸுக்கு பிளேஸ் வேரி ஆகுது. ஸோ நம்ம FSSAI சர்டிஃபிகேஷன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்டட் டாக்குமெண்ட் வச்சு வாங்கிக்கலாம். ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா நியர்பை ஸ்டோர்ஸ் இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ண முடியும். ஆன்லைனும் அதே மாதிரி தான். பட் ஆன்லைன் அப்படின்னா நம்ம கிட்ட மேக்ஸிமம் நியூ கஸ்டமர்ஸ் என்ன கேட்பாங்க, ரிவ்யூஸ் கேட்பாங்க. நம்மளுடைய ஓல்டு கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அவைலபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல். செகண்ட் ஒன் மோட், நம்ம எந்த மோடில் வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் ஒன், இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா ஒரு ஒர்க்கு, ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபோட்டோவாக இருக்கலாம், ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம், அதோட டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம். இதை பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10% என்னென்ன வேணுன்றது தெரிஞ்சால் கூட அடுத்தடுத்து நம்மளை வந்து அதில் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கிளியராக எப்படி எடுக்கலாம், கிளாரிட்டியாக எப்படி வந்து ஒரு வீடியோவை அவுட்புட்டாக கொடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு மார்க்கெட்டிங். ஒரு பொருள் வந்து நம்ம செய்கிறதோ அதை பக்காவாக பேக் பண்ணுறதோ ஒரு விஷயம் அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து ஆன் த அதர் ஹேண்ட் ரொம்பவே முக்கியம். இது ரெண்டுமே பேலன்சிங்காக இருந்தால் தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஈக்குவலாக நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆப்ஸ்ன்னு போகிறப்போ நிறைய இடங்கள்ல பெய்டும் இருக்கு, நான் பெய்டும் இருக்கு. ஸோ பெய்டு போகவா, நான் பெய்டு போகவா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிப்பாகவே சொல்கிறேன். நான் பொதுவாக ஃபோட்டோ எடிட்டிங்க்கு 2 டூல் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து பிக்சார்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே அவைலபிள் இருக்கு. உங்களோட ஃபோட்டோஸை எடிட் பண்ணுற அளவுக்கு சூப்பரான அவுட்புட் வந்து கொடுக்கும். வீடியோஸ்க்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தேர்ட் பாயிண்ட்டும் நமக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. The number 1, 4th point, clarity.
நீங்கள் எந்த வேலை வந்து கொண்டு போகிறீங்க. ஓகே, ஃபுட் ப்ராடக்ட் பண்ணியாச்சு, ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணியாச்சு, எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டால் மினிமம் வந்து ஒரு 3 months 6 months வரைக்கும் தான் இருக்குன்னா அப்போ எந்த குவான்டிட்டியில் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி பக்கா கிளாரிட்டியோட நீங்கள் வந்து ஸ்கேல் அப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, நான் வந்து டிராயிங் பண்ணுறேன், ஸோ நான் அதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு. ஆக்சுவலி டிராயிங்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதில் எது வேணாலும் இப்போ நான் சொல்கிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ஓகேவாக இருக்கும். நீங்கள் மேபி போர்ட்ரேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கலர்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறத ஒரு ரீல்ஸாவோ இல்லை ஒரு வீடியோவாவோ இல்லை ஒரு போஸ்டாவோ அதிகப்படியாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, விமென்ஸ் ஓரியன்ட் குரூப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் மேக்ஸிமம் கான்டெஸ்ட் எல்லாம் வைக்கிறப்போ கண்டிப்பாக ஸ்பான்சர் கேட்பாங்க. நீங்கள் அதில் ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு வின்னர் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அனுப்புறதன் மூலமாக அவங்கக்கிட்ட ரிவ்யூஸ் வாங்கலாம். ஸோ உங்களோட ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களோட ஒர்க்கை வந்து அதிகப்படியாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்கெட் பிளேஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ் வந்து நியர்லி 150+ கிலோமீட்டர்ஸ் உங்களோட சரௌண்டிங்கில் உங்களோட ப்ராடக்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியல, ஸோ இது வந்து எனக்கு அடிக்கடி அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ நான் ஆஃப்லைனில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா கிளாஸஸ் எடுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லா குழந்தைங்களுக்குமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ நீங்கள் கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். வீக்லி 3 கிளாஸஸ் இல்லை வீக்கெண்ட் கிளாஸஸ் அந்த மாதிரி நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். குழந்தைங்கள நல்லா என்கேஜாக நீங்கள் கொண்டு போகிறீங்க, அவங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்து ப்ராப்பராக அவங்கள வந்து கைட் பண்ணி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்துமே அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் கிளாஸஸ் மாதிரியும் தாராளமாக எடுக்கலாம். இல்லை நிறைய ஆர்ட் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஒரு எக்ஸ்போ மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். ஏதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களை கூப்பிட்டு கூட நீங்கள் ஒரு சின்ன எக்ஸ்போ மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூல்ஸில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்குக்கெல்லாம் ஒரு டீச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி ஸ்கூல் மெயினான ஸ்கூல்னால் அதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது, பட் பிளே ஸ்கூல்ஸ்லாம் வந்து இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு ஒன்று ஆக்டிவிட்டீஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் போய் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு என்னோட பிராண்டுக்குள்ள பவுடர் வந்து இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெல் பேக்டு, ஆல்ரெடி பேக் பண்ணியே வச்சுட்டேன். இதுவே என்னோட கஸ்டமராக இருக்காங்க, டைரக்ட் கஸ்டமர்னா என்னோட ஸ்டிக்கர் ஒட்டி அப்படியே கொடுத்துருவேன். இதுவே ரீசெல்லர்ஸ் ஒயிட் லேபிளிங் அப்படின்னா இந்த பேக்கெட் மட்டும் கொடுப்பேன், அவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறப்போ இந்த பேக்கிங் அப்படின்றத கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். அடுத்து வந்து இதை பக்காவாக ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக வரும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லார் வீட்லேயுமே சாம்பார் பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, குழம்பு பொடி எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறோம். ஆனால் பர்டிகுலராக சில பொடி ஐட்டம் வந்து நமக்கே தெரியும் நம்மளோட பொடி எல்லாரை விட சூப்பராக இருக்குது. ஸோ அதையே நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணுமா? தாராளமாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இறக்கக்கூடாது. முதல்ல ஒரு 3 ப்ராடக்ட், அந்த 3 ப்ராடக்ட்டை நல்லா மூவ் பண்ணி ஒரு 10 கஸ்டமர்ஸ் ரெகுலராக வரும்போது 4th ஒன்னை லான்ச் பண்ணணும். இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் ஸ்டெப் ஆன் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எனக்கு ஒரு ஷாப் வேணும், அதில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் நான் 10 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கேன். ஸ்டில் நான் என்னோட ஹால், எனக்குன்னு இருக்கக்கூடிய ரூம் அதில் தான் வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது, நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம எப்படி வந்து எங்கே வைக்கிறோம் என்ன மேட்ரு அதெல்லாம் இல்லை, நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, அதோட தரம் எப்படி இருக்குது, நம்ம டிஸ்பிளே எப்படி பண்ணுறோம், எந்த அளவுக்கு போஸ்ட் பண்ணுறோம், இதுதான் மெயின். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 3 ப்ராடக்ட் போட்டு அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறப்போ அடுத்தடுத்த ப்ராடக்ட் போடுறப்போ உங்களோட கஸ்டமருக்கும் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லான்ச் பண்ணணுமே தவிர்த்து மொத்தமாக உள்ளே வந்து போடக்கூடாது. அண்ட்
ஒரு ப்ராடக்ட் போடுறப்போ அதில் உங்களோட மேக்ஸிமம் பெஸ்ட்டை கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் பெஸ்ட்டை கொடுத்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அதை பற்றின ஃபுல் நாலேஜ் வந்து கெட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றின அடுத்தடுத்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். Until then, bye from AnithaRaj. Thank you.